விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 4வது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை நேற்று கொட்டியது. வத்திராயிருப்பு, கூமாப்பட்டி, கான்சாபுரம் பகுதிகளில் இரவு பலத்த காற்றுடன் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. இதனால் முக்கிய சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதேபோல கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான பேரூர், மாதம்பட்டி, பூலவப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். காலையில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் மாலையில் கனமழை கொட்டியதால் இதமான சூழல் உருவானது. கோவை நகரில் நேற்றிரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. லட்சுமிவில் சந்திப்பு, ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆனால் இப்போ 3 மணி நேரம் இன்னைக்கு மழை பெஞ்சுதுங்கண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் குளிர்ச்சி மாதிரி ஆயிருக்குங்கண்ணா. இப்போ வீட்டுக்கு போகும்போது ஒரு புத்துணர்ச்சி மாதிரியா போகிறோண்ணா. திருப்பூர் நகரில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்தது. ஆனால் மாலையிலும் இரவிலும் 1 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. கொங்கு மெயின் ரோடு, ஊத்துக்குடி சாலை, ஸ்ரீசக்தி திரையரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. ஈரோடு மாவட்டத்திலும் பல இடங்களில் நேற்றிரவு பரவலாக கனமழை கொட்டியது. 2 மணி நேரம் மழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லை பகுதிகளில் கனமழையால் நாராயணபுரம் கானாற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரங்களிலும் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. இதனால் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது. தொடர்ந்து 3வது நாளாக தேனியில் கோடை மழை பொழிந்தது. கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் குமரி மாவட்டத்தில் நேற்று 3வது நாளாக கோடை மழை பெய்தது. தக்கலை, குலசேகரம், மார்த்தாண்டம், கொல்லங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூரில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் டாஸ்மாக் கடையை பெண்கள் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை பெண்கள் அடித்து நொறுக்கும் இந்த காட்சிகள் புதுக்கோட்டை மாவட்டம் மலையூரில் பதிவு செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த 25 வயதானவர் முருகேஷ். இவர் அந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே பைக்குடன் நின்றிருந்த போது அடையாளம் தெரியாத கும்பல் அவரை சரமாரியாக வெட்டியது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த முருகேஷை அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றபோது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அவரின் உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே முருகேஷை கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மலையூரில் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டதை கண்டித்து டாஸ்மாக் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தன. குறிப்பிட்ட டாஸ்மாக் கடையால் அடிக்கடி சட்டவிரோத சம்பவங்கள் நடப்பதாக கூறி பெண்கள் டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கினர். இந்த சம்பவத்தால் மடையூர் பகுதியில் காவலர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டனர். ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் தனிநபர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டதையும் நேர கட்டுப்பாட்டையும் எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது காசு கொடுத்து ரம்மி விளையாடினால் அதுவும் சூதாட்டம்தான் என்றும், ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் அது அரசின் பொறுப்பு என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடாது என்பதற்காகவே ஆதார் எண் கேட்கப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. கேண்டி கிரஷ் உள்ளிட்ட விளையாட்டுகளோடு ஆன்லைன் ரம்மியை ஒப்பிடுவது தவறு என்றும், நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்ட பிறகே ஒழுங்குபடுத்தும் விதிகள் கொண்டுவரப்பட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் வாதம் நிறைவடைந்ததை அடுத்து ஆன்லைன் நிறுவனங்களின் வாதத்திற்காக வழக்கு ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது.